உடல் எந்த மூலம்லாம் நம்ம கூட பேசுது. நம்ம உடலுக்கு என்ன கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா, உணவு, தூக்கம் மெயினா கொடுக்குறோம். இந்த உணவு, தூக்கத்துக்கே உடல் நம்ம கூட பேசதான் செய்யுது. ஆனா அந்த பேச்சு நமக்கு புரியுதா? அத நம்ம கவனிக்கிறோமான்றதான் உடலோட மொழிய நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். எத்தனையோ நம்ம சாப்பிடுறப்போ நமக்குள்ள ஒரு தோணல் இருக்கும். இது போதும் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். அது நமக்கு அந்த உடல் நம்ம கூட பேசுறது தான் அது. ரொம்ப கம்மியா தான் கேட்குமா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு சமயம் அது ஃப்ரீயா கிடைக்கலாம். இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு அபூர்வமான பொருளா இருக்கலாம். இனிமே அது கிடைக்க முடியாதுன்னு இருக்கலாம். உடனே என்ன பண்ணுவோம்? கூட கொஞ்சம் நம்ம சாப்பிடுறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? உடல்ல எனக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு. அதுதான் உங்க கூட பேசுச்சே. நீங்க அத கேட்கல. கேட்காம நம்ம உடல போய் ஏதாவது விஷயம் சொல்லலாமா? அது அவ்வளவு ஞானம் உள்ளது. உடலோட ஞானம் ரொம்ப கரெக்டானது. அந்த உடல் வேற எப்படிலாம் நம்ம கூட பேசும்? அப்படின்னா, தூக்கத்துக்கும் நம்ம உணவு, தூக்கம் தான் முக்கியமானதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தூக்கத்துக்கும் நம்ம கூட பேசும்.